வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதிட நிலையத்திலிருந்து. குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இப்போ பார்க்க போகிற ராசி வந்து கும்பராசி. குரு வந்து உங்களுக்கு 12வது வீட்டுக்கு வரப்போகிறார். நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, விரயஸ்தானத்துக்கு போகுது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. விரயஸ்தானம்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன இந்த நேரம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரயத்தை நல்ல விரயமாக பண்ணிக்கணும். இந்த விரயம் நல்ல விரயமாக ஆக போகுது. ஏன்னா கூடவே ஒரு சுபகிரகம் இருக்குது. அதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்கள் முன்னாடி இருந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கே கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விரயம்னவொடனே நீங்கள் ரொம்ப பயந்துட தேவையில்லை. அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது சோதனை காலம், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிற காலம், ஒரு டெஸ்டிங் பீரியட், இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் விரயம்னா கூட சரி, செலவு பண்ணுறது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செலவு பண்ணணும். இப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அதை விட எங்கே கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி தேவையில்லாத இடத்துல அதிகமான காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுடலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் பண்ணிடலாம். ஸோ அதை பண்ணிடாதீங்க. ஒரு விஷயத்தை 2 தடவைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. வேலை செய்கிற இடத்துல எப்பயும் நிதான போக்கு கடைப்பிடிங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த விரயத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய உழைப்பும் நம்மளோட சிந்தனைகளும் நம்ம சொல்கிற சில விஷயங்களும் கூட சரி நம்ம பாசிட்டிவான டைரக்ஷனில் போகாது. அதனால் உங்கள் கருத்துக்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்ல பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளில் உடனே தீர்த்தணுன்றதுக்காக நீங்கள் போயிட்டு பேசுறது, கோவப்படுறது, உங்கள் கருத்துக்களை திணிக்க முற்படுறது, இதெல்லாம் பண்ணாமல் நிதானமாக இருங்க. கொஞ்சம் ஆற போடுங்க. ஆற போட்டு பொறுமையாக செயல்படுத்துங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைங்களேங்க, இது எனக்கு இந்த வருஷமாவது கல்யாணமா? கண்டிப்பாக ஆகுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலமாக இருந்தால் கண்டிப்பாக ஆகும். அது குறிப்பிட்டு 2021 ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அதிகமான வாய்ப்பு எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, ரொம்ப நிதானமாக இடம் விற்க போகிறோம், இடம் வாங்க போகிறோன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு நபருடைய அட்வைஸையும் எடுத்துங்க. அவரையும் கூட வர சொல்லுங்கள். ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது நீங்கள் தனியாக செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல டைம் இருக்க ஒரு நபரை கூட வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலே இருக்க ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க. இதன் மூலயமா என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும். இடம் விற்கும் போது ஆகட்டும், இடம் வாங்கும் போது ஆகட்டும், இல்லை உங்கள் பேரில் புதுசாக இடம் வாங்குறீங்கன்னா தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி பலமாக இருந்தால் வாங்க, இல்லை தசாபுத்தி வீக்காக இருந்தால் உங்கள் வீட்டிலே வேறு யார் பேரில் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கணவனாக இருந்தால் மனைவி பேரில் வாங்கலாம், மனைவி இருந்தால் கணவன் பேரில் வாங்கலாம். அவங்களுடைய டைமையும் செக் பண்ணிவிட்டு சரிங்களா? இல்லைங்களா குழந்தைகள் பேரில் வாங்கலாம். அப்படி நீங்கள் பார்த்து வேலை தேடுறதுக்கு வேலையை தயவு செஞ்சு விட்டுட்டு வேலை தேடாதீங்க. உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்குது, நல்ல சம்பளத்தில் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு வேலைக்கு போகலாம். வேலையை விட்டுட்டு நான் புது வேலையை தேட போகிறேன்ட்டு ஒரு தவறான முடிவுகளுக்கெல்லாம் போகாதீங்க. இப்போ டைம் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவராக இல்லை. இருக்கிற வேலையை அப்படியே காப்பாற்றிக்க பாருங்கள். வேலை செய்கிறதுல அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. நீங்கள் தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க. அவங்கள அரவணைச்சு போங்க. அவங்களுடைய தேவைகள் என்னவோ அது மாதிரி அவங்களோட தேவைகளை சந்தித்து அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க. சரிங்களா? உங்கள் கருத்துக்களை எங்கேயுமே டாமினேட்டிங்காக, அதாவது அதிகாரமாக தெரியப்படுத்தாதீங்க. எதையும் பொறுமையாக நிதானமாக தெரியப்படுத்துங்க. நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த குரு பயிற்சி, அடுத்து வரப்போகிற சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களையும் ஒரு நிறைய விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வாய்ப்பாக அமையும். நல்லதே நடக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கும்பராசிக்கு ஒரு பொது பலன்கள் தாங்க. என்னுடைய ஜாதகத்தில் குரு நின்ற இடம், சனி நின்ற இடம், தசாபுத்தி பலன்களை வச்சு எனக்கு தெளிவான பலன் தெரியணும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகப்படி மற்ற கிரகங்களுடைய அமைப்பு படி, தசாபுரி படி தெளிவான துல்லியமான பதில்கள் உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். நல்லதே நடக்குங்க. தைரியமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.